வணக்கம் அன்பர்களே. இந்த நாளில் அந்த நாள். ஆம், வரலாற்றின் வழித்தடங்களில் கடந்த 2000 ஆண்டுகளாக ஒவ்வொரு நாளும் உலகம் முழுவதும் நடந்தேறிய முக்கிய நிகழ்வுகளை நாள் வாரியாக நல்ல பல தகவல்களை தொகுத்து காணொளி மூலம் பகிர்வதில் மகிழ்ச்சி. வாருங்கள் அன்பர்களே, இனி வரலாற்றில் இன்று எனும் வாசல்களை திறந்து வலம் வருவோம். வரலாற்றில் இன்று செப்டம்பர் 18ஆம் தேதியில் நடைபெற்ற முக்கியமான வரலாற்று நிகழ்வுகள். கிபி 96ஆம் ஆண்டில் ரோமப் பேரரசர் தொமீசியன் கொல்லப்பட்டதை அடுத்து நேர்வா பேரரசராக முடிசூடினார். 1812ஆம் ஆண்டில் மாஸ்கோவில் பரவிய தீ நகரின் முக்கால் பகுதியை அழித்துவிட்டு அணைந்தது. பெத்ரோவ்ஸ்கி அரண்மனையில் இருந்து நெப்போலியன் கிரெம்லினுக்கு வந்து சேர்ந்தான். 1851ஆம் ஆண்டில் த நியூயார்க் டைம்ஸ் முதலாவது இதழ் வெளியிடப்பட்டது. 1906ஆம் ஆண்டில் ஹாங்காங்கில் ஏற்பட்ட புயல் மற்றும் ஆழி பேரலையினால் 10,000 பேர் உயிர் இழந்தனர். 1919ஆம் ஆண்டில் நெதர்லாந்தில் பெண்களுக்கு வாக்குரிமை வழங்கப்பட்டது. 1924ஆம் ஆண்டில் மகாத்மா காந்தி இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக 21 நாள் உண்ணா நோன்பை தொடங்கினார். 1940ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் பிரித்தானிய கப்பல் வாரணாசி நாஜி ஜெர்மனியின் நீர்மூழ்கியினால் தாக்கப்பட்டு மூழ்கியதில் 77 குழந்தைகள் உட்பட பல அகதிகள் உயிர் இழந்தனர். 1943ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் டென்மார்க் யூதர்களை வெளியேற ஹிட்லர் உத்தரவிட்டார். 1944ஆம் ஆண்டில் 2ஆம் உலகப் போரில் பிரித்தானிய நீர்மூழ்கி கப்பல் ஜப்பானின் ஜூனியோ மாரு என்ற கப்பலை தாக்கியதில் போர்க்கைதிகள் மற்றும் அடிமைகள் உட்பட 5600 பேர் கொல்லப்பட்டனர். 1959ஆம் ஆண்டில் நாசா நிறுவனம் வன்கார்ட் 3 பரிசோதனை விண்கலம் பூமியை சுற்றி வர அனுப்பப்பட்டது. 1960ஆம் ஆண்டில் கியூபாவின் பிடெல் காஸ்ட்ரோ ஐக்கிய நாடுகள் சபை கூட்டத்தொடரில் பங்கு பெறுவதற்காக நியூயார்க் நகரத்தை வந்து அடைந்தார். 1974ஆம் ஆண்டில் சூறாவளி ஃபீஃபி ஒந்துராஸை தாக்கியதில் 5000 பேர் உயிர் இழந்தனர். 1976ஆம் ஆண்டில் பெய்ஜிங் நகரில் செப்டம்பர் 6ஆம் தேதி மரணமடைந்த சீனத் தலைவர் மா சே துங்கின் இறுதி நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன. 1977ஆம் ஆண்டில் வாயேஜர் 1 விண்கலம் பூமியையும் சந்திரனையும் சேர்த்து படம் எடுத்தது. 1980ஆம் ஆண்டில் சோயுஸ் 38 கியூபாவைச் சேர்ந்த விண்வெளி வீரருடனும் ஒரு ரஷ்யருடனும் விண்வெளிக்கு சென்றது. 1982ஆம் ஆண்டில் லெபனானில் கிறிஸ்துவ துணை இராணுவத்தினர் 600 பாலஸ்தீனியர்களை கொன்றனர். 1988ஆம் ஆண்டில் பர்மாவில் அரசியலமைப்பு நிறுத்தி வைக்கப்பட்டது. மக்களாட்சிக்கு ஆதரவானோர் ஆயிரக்கணக்கில் கொல்லப்பட்டனர். 1999 ஆண்டில் கிழக்கு இலங்கை அம்பாறையில் உகனை மகாஓயா எல்லை கிராமங்களில் நடத்தப்பட்ட தாக்குதல்களில் 52 பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். 2016ஆம் ஆண்டில் இந்தியாவின் ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் யூரி என்ற நகரில் இடம்பெற்ற தீவிரவாத தாக்குதலில் 19 இந்திய இராணுவத்தினர் கொல்லப்பட்டனர். மேலும் செப்டம்பர் 18ஆம் நாளானது அமெரிக்காவில் எய்ட்ஸ் விழிப்புணர்வு தினமாகவும் உலக நீர் கண்காணிப்பு நாளாகவும் அனுசரிக்கப்படுவது குறிப்பிடத்தக்கதாகும். நன்று நண்பர்களே. மற்ற நாட்களுக்கான வரலாற்று நிகழ்வுகளை பிரிதொரு காணொளியில் காண்போம். நன்றி, வணக்கம்.